நீங்க போட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்ன முடியாது? போட மாட்டேன் நீங்க சொல்லவே ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க, இது ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது பாருங்க, சிட்டிசன்ஸ் டோன்ட் ஹாவ் அப்சல்யூட் ரைட் ஓவர் தேர் பாடிஸ். அவங்க உடம்பு மேல அவங்களுக்கு என்ன இல்ல. இது எதுக்காக வந்துச்சுன்னா, எல்லாருடைய கைரேகையும் கேட்டு வாங்குறாங்க. இந்த கைரேகைன்றது என்னது? நம்முடைய தனிப்பட்ட ஐடென்டிபிகேஷன். இது உலகத்திலே வேற யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்ப இதை யாருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. ஏன்னா இதான் நீங்க பத்திரம் வாங்குறது, வீடு வாங்குறது, எது வாங்கினாலும் எதான் வைக்க போறீங்க? இதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டிய கேட்கறாங்க, நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது இன்டர்நெட்ல யார்கிட்ட வேணாலும் போகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆதார் நீங்க எங்கெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலயும் கொடுக்குறீங்க. எவனாவது ஃப்ரீயா கொடுக்குறானா எல்லா இடத்துலயும் கொடுப்பீங்க. அப்படித்தானே? ஆதார் அப்படித்தானே கொடுக்குறோம். இப்ப நம்ம ஆதார் கொடுக்கும் போது உங்க போட்டோ போதா? உங்க கைரேகை எல்லாம் போகுமா? எல்லாம் போகும் தானே. அப்ப என்ன போட்டாங்க? கேஸ் போட்டாங்கன்னா, இது எங்களுடைய பர்சனல் ஐடென்டிபிகேஷன் போகுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நாங்க அதை என்ன செய்யலாம்? ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்க ஆளுகை செய்யலாம். இப்போ கைரேகை, கண் கருவிழி எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட, அத்தனையும் இருக்கு. சோ அவங்க நாளைக்கு போடுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? போடத்தான் போறோம். இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. போடாட்டி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியாது? சபைக்கு தெரியாது. நம்ம வாசப்படி வரைக்கும் தலைக்கு மேல கத்தி நிக்குது. ஆண்டவர் சொன்னது தலைக்கு மேல நிக்குது. ஒரே ஒரு வார் தான் பாக்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற வார், இது முடியும் போது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் போடுவாங்க. உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி செல்போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, எப்படி வந்து ஸ்மார்ட் போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிபே மாதிரி அதே மாதிரி இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உலகளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ எல்லாருடைய வலது கையில நெத்தியிலையும் போடணும் பாங்க. ஏன் வலது கையில நெத்தியில போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறது ரெண்டு அர்த்தம், ரெண்டு காரியம் அதுக்கு இருக்கு. ஒண்ணு, ஏற்கனவே உங்க இடது கையில ஒரு மார்க் இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் இருக்கா? இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அம்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ பாதிப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு மார்க்கா போட தொடங்கினாங்க, லெப்ட்ல போட தொடங்கினாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா போடுறது இல்ல. இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்றது இல்ல, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளா போடவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வலது கையில போடுவாங்க. இந்த இடது கையில போட்டது ஏற்கனவே இருக்கு. சோ கம்பல்சரி ஒரு மார்க் எங்க வரணும்? வலது கைக்கு வரணும். இது நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம உடம்புல இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா? எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேஸ் என்னமோ சொல்லுவாங்க, இஎம்என் என்னமோ சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல இருக்கு. அது நம்ம உடம்புல 2 இடத்துல நல்லா இருக்குதுன்றாங்க. சிப்ப வச்சாச்சுன்னா சேட்டலைட்டோடய கனெக்ட் பண்ணலான்றாங்க. அந்த 2 இடம், ஒன்று கை, இன்னொன்னு நெத்தி. ஏன் கையும் நெத்தியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில தான் நார்மலா வைக்கிறது ஈஸி, எங்க போனாலும் யூஸ் பண்றதுக்கு வைக்கிறது, குறிப்பா வலது கை தான் ஈஸி. ஆனால் கை இல்லாதவங்க இருப்பாங்க, எக்ஸ்டெண்ட்ல கையெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நெத்தி இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டான்? இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, நெத்தி தான் ஐடென்டிபிகேஷன் பிளேஸ். உங்களை போய் எங்க நின்னாலும், நான் சொல்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லைன்னு தெரியல. ஒரு மனுஷனை இப்பவே இந்தியாவில நெத்தியை பார்த்து கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. புரியுதா புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை நெத்தியை பார்த்து நீங்க என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யாரு, எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க கூட கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஏன்னா நெத்தி தான் அவங்களோட ஐடென்டிபிகேஷன் பிளேஸ் இல்லையா? அப்போ அந்த நெத்தியில தான் என்ன செய்ய போறாங்க? இந்த சிப்பை வைக்க போறாங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அத்தனையும் 100% ரெடியாக இருக்கு. இது எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இது இன்னைக்கு நேத்து இல்ல, ஏறக்குறைய 2010 இருந்து இதுக்கானதான வேலைகள் நடக்குது. கவனிங்க, இது 2010 வந்த பேப்பர்.
நாங்க அப்பவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். 2010 வந்த பேப்பர். அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அரசு கொடுக்கிறது ஆதாரம், ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். 2000 இப்ப கீழே படிக்க முடியுதா, அது எப்பன்னு வந்தது, எப்பன்னு இருக்குதா, கீழே குட்டியா இருக்கு பாருங்க, 2010 மே மாசம் வந்தது. மேவோ அக்டோபர்லயே இருக்கும், அக்டோபர் மாசம் வந்தது. இது அப்போ உள்ளதான பேப்பர். அது மாதாந்திர பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல, ஒரு செக்குலர் மேகசின்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ அவங்க போட்டதான ஒரு ஆர்டிக்கல். அதுவும் என்ன ஆர்டிக்கல்னா, தொழில்நுட்பம் அப்படின்னு மேல போட்டுருக்கு பாருங்க. தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி. அந்த 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 டைட்டிலுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. அப்ப இவங்க தெளிவா போட்டிருந்தாங்க, இந்த கொண்டு உங்களை என்ன செய்ய போறாங்க, கண்காணிக்க செய்ய போறாங்க. 24 hours. இப்போ உங்க செல்போன் இருக்கு, இந்த செல்போன்ல உங்களை கண்காணிக்கும் போது ஒண்ணு நீங்க செய்யலாம், இந்த செல்போனை நீங்க என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்க சிம் கார்டு நீங்க என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டு செல்போனை தூக்கி உடைச்சிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தாண்டி இப்ப நீங்க செல்போனையும் தூக்கி போட முடியாது, சிம் கார்டையும் தூக்கி போட முடியாது, உங்க உடம்புலயே இந்த சிப்பை வச்சிருவாங்க. சோ உங்களை 24 hours கண்காணிப்பாங்க. இன்னொன்னு தெரியுமா, இன்னொரு விஷயம் இப்ப செஞ்சிருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த செல்போன்ல பேசுறீங்கல்ல, இந்த செல்போன்ல பேசுறது ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா, எங்க ஆகும், எங்க ஆகும், செல்போன்லயே ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செல்போன் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஓபன் பண்ணி பேட்டரி எடுக்கலாம், தெரியுமா? இப்ப எந்த செல்போன்லயும் என்ன எடுக்க முடியாது, ஏன் எடுக்க முடியாது, அந்த டெக்னாலஜி அப்பதான் இவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல்போன்ல இருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளேயே நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு ஒரு காரியம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை 24 hours கண்காணிக்கிறதுக்கான இன்னொரு வேலை. அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சு உலகத்துல என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க நம்மள இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லா போனுமே பேக்ல ஓபன் பண்ண முடியாது. சிம் கார்டு மட்டும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். மற்றபடி இது உள்ள எதுவுமே நீங்க என்ன பண்ண முடியாது, ஓபனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துறான். காரணம், இது உள்ளேயே உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் என்ன ஆகுது, இது இருக்கிறதுலே த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது இல்லாமல் ஆனா இருக்கவும் முடியாது உங்களால. இப்ப இது இல்லாம ஒரு லைஃபை யோசித்து பாருங்க, தீந்தீங்க நீங்க. ஆபீஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க, இப்ப நம்ம தானே கொடுத்து வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நம்ம தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன கூப்பிடுங்க உடனடியாக, எல்லாத்துக்கும் நம்பர் தான், எங்க போனாலும் நம்பர் தான். இப்ப செல்போன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஸ்கூலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. சோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த போன் இருக்கு. இப்போ ஒருவேளை நீங்க மனம் திரும்பி நான் சொல்றது கைவிடப்பட்ட பிறகு சொல்றேன், வருகை வந்துருச்சு, போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒருத்தன் கத்திட்டு இருந்தான் அன்னைக்கே, இதெல்லாம் கரெக்டா சொன்ன மாதிரி நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்போன் தான், இதை தூக்கி அடிப்போம் அப்படின்னு நீங்க தூக்கி அடிச்சிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அப்ப எப்படி உங்களை தப்பி போகாத காலம் ஒன்று வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போனே உங்களுக்கு இருக்காது, உங்க உடம்புக்குள்ளேயே சிப்பை வச்சிருவாங்க. 24 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். தூக்கத்துல இருந்து போறதுல இருந்து வர்றதுல இருந்து. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில வீட்டை விட்டு வெளியே வந்தா 12 செகண்டுக்கு ஒரு கேமரால உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. 12 செகண்டுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுவே குறைவு. இப்போ அதிகமா சிசி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா லண்டன் சிட்டி. ஏதாவது ஒரு கேமரா நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சிட்டி ஷாங்காய், சைனால. எந்த திருடனையும் 10 நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிருவாங்க அவங்க, எந்த வழியா போனாலும் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி டோட்டல் சிட்டியுமே சிசிக்குள்ள இருக்குது, க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியே போனா தான் இந்த நிலைமை இருந்துச்சு. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில நீங்க வீட்டுக்குள்ள தேவனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் செய்ய முடியாத வேலையை இப்ப பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு, அவன் ஆட்சியில நீங்க தேவனை தேடவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை. என்னங்க அப்படின்னா, இப்போ உங்க வீடு உங்களுக்கு ஸ்மார்ட் வீடா மாறிக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுக்குள்ள வைஃபை கனெக்ஷன் இருக்குதா? பெரும்பாலான வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, வைஃபை கனெக்ஷன். ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது, இல்லையா? அதே மாதிரி இப்ப எல்லாருமே போன்ட்ட பேசுறீங்கல்ல, போன்ல பேசல, போன்ட்ட பேசுறீங்கல்ல, சிரி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
அப்புறம் ஜெமினின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, எல்லாம் பேசுறீங்களே. இது என்ன செய்யும் நினைக்கிறீங்க உங்களை? இப்போ உங்க வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுதா? இப்போ ஹாய் ஸ்ரீ அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுது இல்ல, திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணது இல்ல. அப்ப நீங்க பேசுறத என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப உங்க வீட்டுல பேசுறது எல்லாமே என்ன ஆகும்? இது கவனிச்சுக்கிட்டு இருக்குது, உள்ள இருக்குது. இதை இப்ப எல்லாத்தையும் தாண்டி வேற ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இதை தாண்டி வேற ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. என்னன்னா ஸ்மார்ட் போன். இப்போ உங்க வீட்டுல இருக்கிற ஏசி, உங்க வீட்டுல இருக்கிற டிவி, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போனு, வைஃபை, உங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், எல்லாத்துக்குள்ளுமே ஏஐன்னு ஒண்ணு கொண்டாந்துகிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷனுக்குள்ள வந்துடும், வைஃபை கனெக்ஷனுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்கள பாத்துப்பாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? ஒன்னொன்னு அதுவே பேசிக்கும். இப்போ ஏசி ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னா அந்த ஏசியில இருக்க ஏஐ வழியாகவே உங்க வீட்டுக்குள்ள வாட்ச் பண்ற அந்த காரியம் இருக்கும் வைஃபை மூலமா. அதுவே சர்வீஸ் சென்டருக்கு போன் பண்ணிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு அதுவே பண்ணிடும். உங்களுக்கே அப்பதான் தெரியும் அந்த ஆள் வந்த பிறகு. என்ன சார் விஷயம்? இல்ல உங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஃபால்ட்டா இருக்கு. இல்ல நான் ஒன்னும் சொல்லலையே, இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா அதுவே அது என்ன பண்ணிக்குது, ஷெல்ஃபா சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்றான். இப்ப அது ஏஐ ஹோம்னு சொல்லுவாங்க. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா உங்க வீட்டுக்குள்ள உங்களை வாட்ச் பண்ண தொடங்கிருச்சு. சைனால இப்போ ரூல் போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள யாருமே பிரேயர் நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ள யாரும் பிரேயர் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள பண்றத? முந்தியெல்லாம் பக்கத்து இருக்கிற மாதிரி தான் சொல்லிடுவான், அந்த வீட்டுல சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லுவான். இப்ப அப்படி அல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்கிற கருவி முழுவதும் வருகிறது. 100% நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன பண்றீங்க, என்ன பிரேயர் பண்றீங்க, எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் 24 hours. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு. உங்க வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. 24 hours நீங்க என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும், நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும், யார் கூட பேசுறீங்களோ ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகம் பார்க்காத உபத்திரவ காலம், இது வரைக்கும் வந்ததுலயே தி வர்ஸ்ட் கவர்மெண்ட். நேத்து வாசிச்சோம்ல, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தானியேல் 7:23 வாசிங்க. அது ஏன் மிருகம்னு என்ன பிரச்சனைங்க? இப்ப அவங்க கீழே வாசிச்சுட்டே இருந்தாங்க, 4ஆம் மிருகம் பூமியில உண்டாகும் 4ஆம் மிருகம் அப்படின்னு. அவங்க வாசிங்க, திருப்பி வாசி. எல்லா ராஜ்யங்களும் இப்ப நான் சொல்றது நேத்து நம்ம பார்த்த கவர்மெண்ட் அவங்க செய்ய போற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இதுதான் இருக்கிறதுலயே உலகம் உண்டானதுல இருந்து தி வர்ஸ்ட் கிங்டம். வரப்போற உபத்திரவ காலம் தான் பைபிள் சொல்லுது, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், உலகம் பார்க்காத காலம் ஒன்று வருகிறது. ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி நம்ம காலத்துல இருந்தான், அவனை விட மோசமா ஒருத்தன் வரப்போறான்னு பைபிள் சொல்லுது. சரித்திரத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வெரி வர்ஸ்ட் டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்களையே இப்ப வரப்போறவங்க தான் இருக்கிறதுலயே வர்ஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றூர்வமாய் இருந்தது. அப்ப இந்த சாம்ராஜ்யத்துலதான் சபையை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யம் சபை இல்லாததுனால வருது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த டோட்டல் பூமியும் சாட்டானிக் கிங்டமாக மாறும். அதுல ஒரே ஒரு குரூப்பை மட்டும் கர்த்தர் பூமியில வச்சிருப்பார் தனக்குன்னு 7ஆம் அதிகாரத்துல. அதை கூட அழகா ஆண்டவர் எப்படி சேவ் பண்றாருன்னு இருக்கும். வாசிங்களேன், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? அதுக்கு கீழ் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கீழ் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும்
மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷத்துல தேவன் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் 1,44,000 இஸ்ரவேலர்கள், வெளிப்படுத்தல் 14 இருக்கிறவங்க இல்ல, இது 7 இருக்கிறவங்க, இவங்களை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, ஒரு சேஃபான இடத்துல வைக்க போறார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல அவர் சொல்லும் பொழுது 15வது வசனத்துல, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள். கர்த்தர் என்ன பண்றாரு, உபத்திரவ காலம் வருது, அந்தி கிறிஸ்து வந்து 3வது தேவாலயத்துல நிக்க போறான். அப்போ மகா உபத்திரவம் உலகம் முழுக்க. அப்ப என்ன நடக்குமா, அந்த உபத்திரவ காலத்துல காப்பாத்தி தப்பிக்கிறதுக்கு ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் கர்த்தர் சேவ் பண்ண போறார். அந்த சேவ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த 7:1 சொல்லுது வசனம், காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனும் எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை கண்டுபிடிக்கிறது எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை சேட்டலைட் எது வழியா வாட்ச் பண்ணுது? காத்து. இன்னைக்கு வந்து மூலதனம் காத்து. ஒரு காலகட்டத்துல மூலதனம் வந்து லேண்ட், விவசாயம். ஒரு காலகட்டத்துல மூலதனம் ஆயில். இப்போ ஆயில் தான் நமக்கு என்னவா இருக்கு, பேஸ். இதுக்கு பிறகு மூலதனம் எது தெரியுமா? காற்று. இப்ப காற்று பிசினஸ் தான். மைக்ரோசாப்ட் ஓனர் வந்ததுல இருந்து பில்கேட்ஸ் வந்த பிறகு காத்து தான் பேஸாக இருக்கு. சோ பைபிள் சொல்லுது, கடைசியா ஒரு ஜனங்களை காப்பாத்தணும்னா அவங்கள மறைச்சு வைக்கிற வரைக்கும் இவங்க எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கிறாங்க. காற்றை பிடிச்சாச்சுன்னா யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்கள மலைக்கு கீழே என்ன பண்ண போறாரு, சேவ் பண்ண போறாரு. சோ இப்ப எவ்வளவு அழகா பைபிள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்குது பாருங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு, இது அந்த கதை இந்த கதை இருக்குது. இது எதுலயுமே கதை கிடையாதுங்க, எல்லாமே சம்பவம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நடக்க போகிற இன்னைக்குள்ள டெக்னாலஜில இருந்து, இனி வரப்போற டெக்னாலஜில இருந்து, ஆர்மியில இருந்து, இந்த எண்டுன்னு போடுற வரைக்கும் அத்தனை அதுல இருக்கு, எட்டர்னல் வரைக்கும் இருக்கு. நீங்க இந்த கூகுள் சொல்லக்கூடியதான காரியத்தை இது பாத்தீங்கன்னா, கூகுள்ல வர்றது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டால வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்ல வர்றதோ யூடியூப்ல வர்றதோ எத்தனை உண்மைன்னு தெரியாது. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கிற எல்லாமே உண்மை, 100% உண்மை.